கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 2 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ இங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத தண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால். அதாவது வேறுபாடு காட்டுறது. பணக்கார ஆலயத்தில் வரும்பொழுது அவங்க விழுந்து கவனிக்கிறது, முதல் வரிசையில் கொண்டு சீட்டு போட்டு வைக்கிறது, அவங்க லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. ஆனால் ஒரு தரித்திரமான குடும்பம் வந்தால் அவனை புறக்கணித்து தள்ளுறது, ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கறது, அவங்க அசுத்தமான கண்களில் பார்க்கறது, சில இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பணம் காசு வச்சிருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்க்கலீங்க. ஆண்டவர் உங்க மனசை பார்க்கிறார், உங்க உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க ஏழைகளின் தரித்திரத்தை நீங்க புறக்கணித்து ஆண்டவர் உங்களை புறக்கணிப்பார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஆண்டவருடையது. ஆகவே நீதியின் பாதையை நடத்த வேண்டும் பிரியமானவர்களே. இந்த அவலம் சபையில் நடக்கிறது. இதுதான் இந்த வசனத்தில் தெளிவுபடுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேறுபாடு காட்டுவது ஆண்டவர் வெறுக்கிறார். ஏழை பணக்கான வித்தியாசம் காட்டுவது சபையில் காட்டுவது தேவன் வெறுக்கிறார் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் புத்தகத்தில் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யார் குறித்து தெரியுமா? சவுல் அந்த ராஜ்யத்தை புறக்கணிச்சேன்னு சொல்றாரு. அதை சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீர் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இவனுடைய ஆள்பலமோ பணபலமோ படைபலமோ, இவன் பெரிய உயரமா இருக்கிறான், இவன் அதிகாரத்தில் இருக்கிறான், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கலீங்க. ஆண்டவர் உள்ளான மனுஷனை பார்த்தாரு, உங்க மனசை பார்த்தாருங்க. அது சுத்தமா இருக்குதா, அது தாழ்மையா இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்கிற தேவனா இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் மனுஷன் பார்க்கிற விதமா பார்க்க மாட்டார். நம்ம கண்ணில் பார்க்கிறது வேற, தேவனுடைய பார்வை என்பது வேறு. ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாம் புறக்கணிக்கும் போதும் நாம் நியாய தராசில கொண்டு போய் நிறுத்தப்படுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேறுபாடு காட்டுவதும் சபையில காட்டுவது நீங்க அறவே ஒழிக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 19:1 சொல்லப்படுது, நீதியோடு வாழ்கிற ஏழை அநியாயம் செய்யும் பணக்காரனை விட மேன்மையானவன். அல்லேலூயா. அநியாயம் செய்து நீ சபைக்கு காணிக்கை கொண்டு வந்தா அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு காசு போட்டவங்க ஆண்டவர் அங்கீகரிச்சாங்க. நீங்க கொடுக்கிற பெரிய காசு தொகை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஒருவேளை பாஸ்டர் அங்கீகரிக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. காந்தியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகாத்மா காந்தி அவர் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அவர் சொல்கிறார் பாருங்க. தென்னாப்பிரிக்கா ஆலயத்திற்கு அவர் சென்றாராம். அங்க வெள்ளையர்கள் வழிபாடு செய்யும் அந்த ஆலயத்தில் இவர் போய் உட்கார்ந்திருக்கிறார். இவர் கருப்பா இருந்தனால நிறத்தை வைத்து இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இவர் வெளியே தொட்டிட்டாங்க இடத்துல இருந்து. இது காந்திக்கு மிகவும் மனவேதனையாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் போதனை அவர் மதிக்கிறார். கிறிஸ்துவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கார். லியோ டால்ஸ்டாய் என்று எழுத அவர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். The Kingdom of God Within You என்ற புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் அறிந்து கொண்ட ரஸ்கின் பாண்ட் எழுதின Unto the Last போன்ற நூல்களை படிச்சு ஆண்டவருடைய போதனையின் மூலமாக இழுக்கப்பட்டார் அவர். ஆனால் சுவிசேஷம் இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளலாம் சபைக்கு வந்தா அவரை வெளியே தொட்டிட்டாங்க. அல்லேலூயா. புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இந்த காரியத்தை. கிறிஸ்துவின் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் போதனைகள் அன்பையும் தியாகத்தையும் அகிம்சையும் அது வெளிப்படுத்துகிறது ஆழமா சொல்லுது. காந்தி இதை பார்த்து வேதனை பற்றி சொல்றாரு, I like your Christ. நான் உங்க ஆண்டவரை விரும்புறேன், கிறிஸ்துவை விரும்புறேன். I like your Christ. I don't like your Christians. Your Christians are so unlike your Christ. கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை நான் விரும்பவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவின் பாதையில் அவர் நடக்கவில்லை என்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆலயத்துல காட்டு ஒரு வேறுபாடு நிமித்தமாக ஆத்மா நஷ்டப்பட்டு போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு காணிக்க வரலாங்க, ஆனா பரலோகத்தின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போகுங்க. ஒருவரை தாங்கி ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒன்று போல இருந்து சந்தோஷமா வாழுங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியம். நீங்க என்ன பண்றீங்க? அதை நிர்மூலமாக்குறீங்க பிரியமானவர்களே. நீங்க தரித்திர ஒரு கண்ணோடும் பணக்காரன் ஒரு கண்ணோடும் நீங்க பார்க்க கூடாது. சமமாக நீங்க பாவிக்க வேண்டும். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனாக இருக்கின்றார். அவர் நீதி தராசில ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்துவார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. என்பதை உணர்ந்து கொண்டு நீங்க மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கலாம். ஏழை வந்து கேட்கும்போது முகம் சொல்லிக்காத ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் திராணி இருந்தா கொடு, இல்லைனா விரட்டாது. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாம அவருடைய மனசாட்சியை ஆற உணர்ந்து சமமாய் ஒரு நடத்தும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆலயத்தில் இப்படிப்பட்ட சீர்கேடுகளை நீங்க அகற்றிட்டு பரிசுத்தத்தோடு நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்.